வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு போக்குவரத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷனை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 6-7 விதமான பணிக்கு வந்து காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் எப்படி வந்து செக் பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மற்ற சேனல் மாதிரி ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷனை மட்டும் வந்து ஷேர் பண்ணுறது இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி மூலிமா எப்படி வேலையை வந்து வாங்குறது அப்படிங்கிறப்ப தான் இன்றைக்கி நம்ம வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபுள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ப்ராக்ரஸ்மெண்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டேட்டா டெவலப்பரில் வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ரிசர்ச் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. என்விரான்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியர் வித் சிஏடியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேக்கண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இன்றைக்கி டேட் வந்து நவம்பர் 4ஆம் தேதி. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் 21ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து மெயில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸோ வந்து ரிட்டன் டெஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. நேரடி பணி நியமனம் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா, அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து பூர்த்தி செய்வாங்க. சரிங்களா, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து எப்படி வந்து இது வந்து பெர்மனண்ட் ஆக்குவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த 1 இயருக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா, அதையும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை ஒருங்கிணைத்த பெருநகர போக்குவரத்து குழுமம் அப்படிங்கிற இந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடி கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பயோடேட்டா வந்து கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய ரெஸ்யூம் கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் வந்து 3 மாதம் சேலரி ஸ்லிப் வந்து கேட்குறாங்க. அது மூணுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி பிடிஎஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி taoffice@tn.gov.in அப்படிங்கிற இந்த மெயில் அட்ரஸ்க்கு வந்து உங்களுடைய பயோடேட்டா வித் 3 மாதம் சேலரி ஸ்லிப்பை ஊதிய சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேரடி பணி நியமனம் பண்ணுறாங்க. உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேசிக்காக உங்களுக்கு வந்து சென்னை வர சொல்லுவாங்க. வர சொல்லி உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்லிஸ்ட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது இல்லாமல் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக வந்து உள்ளே வந்து போயிட முடியும். இதுக்கான எஜுகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி படித்தவங்க இதுக்கு வந்து அது ரிலேட்டடாக என்ன போஸ்டிங் வருதோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபாய் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது சாதாரண வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் ஒரு டெம்பரரி போஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 35,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலோவன்ஸு பெர் மந்த்துக்கு இருக்கும். கவர்மெண்ட்ஸ் லீவ் எப்படி வந்து சாட்டர்டே சண்டே லீவ் கொடுக்குறாங்களோ, எப்படி மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு உங்களுக்கு இருக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்டிங்லேயே உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஆல் கேண்டிடேட் நீங்கள் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜென்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இந்த ஜாப்பை பற்றி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ்க்கு நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸ்க்குலாம் உங்களுக்கு ரிப்ளை வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.